முதல் இந்திய சுதந்திர போர் உருவான ஆண்டு, தொடங்கின ஆண்டு 1857. அந்த இயக்கத்தை தொடங்கியவர் அன்னி பெசன்ட் அம்மையார் என்ற ஒரு இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு பெண்மணி. அவங்கதான் முதல் இந்திய சுதந்திர போருக்கு வித்திட்டவங்க. அதுக்கும் முன்னாடி 1799ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்ட நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாறுல தூக்கில போட்டாங்க. அவரே இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு போராடினாரு. அவர் யாருக்கு கொடுக்க வேண்டும் கிஸ்தி, யாருக்கு கொடுக்க வேண்டும் வரி, அந்த வரியெல்லாம் பேசினாரு. அவரு 1799 தூக்கில போட்டாங்க நல்ல மாவட்டம் கயத்தாறுல. அதுக்கும் முன்னாடி போராடின பல தியாகிகள்லாம் இருக்கிறாங்க. சில பேர் ஞாபகம் இல்ல. முதல் சுதந்திர போருக்கு வித்திட்டவர் வீரன் அழகமுத்துக்கோன். வீரன் அழகமுத்துக்கோன் எக்மோர்ல ஆல்பர்ட் தியேட்டர் தாண்டி எல்லாம் அவருக்கு செலவு வச்சிருக்கிறாங்க. அவரு தான் 1657 எக்மோர்ல ஆல்பர்ட் தியேட்டர் தாண்டி வரீங்களா, அந்த டர்னிங் இருக்கும் பாருங்க. வீரன் அழகமுத்துக்கோன் கத்தி வச்சு இது வச்சு ஆல்பர்ட் தியேட்டர் கட் பண்றீங்களா? ஆதித்யா எல்லாம் கிடையாதுங்க. ஆல்பர்ட் தியேட்டர் கார்னர் அங்க ஒரு ஒயின் ஷாப் இருக்கும், 2 ஒயின் ஷாப் இருக்கும் அங்கதான். ஆமா, அவரு வீரநாயக முத்துக்கோன். அவரு ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. புலித்தாகன், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஊமத்துறை இவங்கெல்லாம் ஒரு சுதந்திர போராட்ட தியாகிகள். நம்ம தமிழ்நாட்டிலேயே சுதந்திர போராட்டத்தை போராடினவங்க அதிகமானவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கன்னா நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். வீரமும் தீரமும் நிறைந்தது நெல்லை மாவட்டம். வீரமும் தீரமும் நிறைந்த மாவட்டம் நெல்லை மாவட்டம். கத்தி எத்தான்னா ரத்தத்தை பார்க்காம விட மாட்டான். மூணு நாடு தான், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. பாண்டிய நாடுன்னு சொன்னா மதுரை அந்த சைடு வருது பாண்டிய நாடு. பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். இதெல்லாம் தஞ்சை பெரிய சோழர்கள் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினது சோழர்கள். ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன். சேர நாடு சேருடைத்து, சோழ நாடு சோறு உடைத்து, பாண்டிய நாடு பாடுபட்டுன்னு ஒரு இது வரும். அதுதான் மூணு பேர் தான் அவங்க. மூணு பேர் தான் இந்த மன்னர்கள். சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. தஞ்சாவூர்ல சோழ நாடு. டெல்லி வரணுமா? நெல்லை வீரம் விளைஞ்ச ஒரு மாவட்டம் தமிழ்நாட்டுல. முக்கியமான மாவட்டம் எதிரான்னு சொன்னா நெல்லை மாவட்டம் மட்டும்தான். இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு அதிகமா பங்கெடுத்தவங்க நெல்லை மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். அதே மாதிரி தென் மாவட்டத்துல இந்த மதுரை, திண்டுக்கல் இவங்க தான் இந்தியாவில மிலிட்டரியில அதிகமானவங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல பஞ்சாப்காரன் நிறைய இருப்பான். ஆனா ஒரே ஒரு பஞ்சாப்காரனை கூட, ஒரே ஒரு தமிழனை கூட ஒரு கர்னலாவோ ஒரு அந்த இதுக்காகவோ எந்த கவர்மெண்ட் வந்தாலும், காங்கிரஸ் வந்தாலும், பிஜேபி வந்தாலும், ஜனதாதள வந்தாலும் பெரிய பதவியில உட்கார வைக்க மாட்டான். நார்த் இந்தியன் தான் உட்கார வைப்பான். எந்த ஆட்சி விபி சிங் கூட இருந்தாரு. விபி சிங்கோட ஃபுல் நேம் என்ன தெரியுமா? விபி சிங், விஸ்வநாத பிரதாப் சிங். பிவி நரசிம்மராவ் இருந்தாரு 91 to 96. அவரும் இந்தியாவில் ஒரு 5 வருஷம் பிரதமர் இருந்தாரு. நம்பியார் தொகுதியோட எம்பி ஆந்திராவில். அதுக்கப்புறம் 96ல ஐக்கிய குஜராத் ஒருத்தர் வந்தார். சரி, தேவகவுடா, HD தேவகவுடா. அவரோட ஃபுல் மீனிங் என்ன தெரியுமா? அத்தனப்பள்ளி தேவகவுடா. அத்தனப்பள்ளி கர்நாடகாவில் அத்தனப்பள்ளின்னு ஒரு ஊர். அவங்க பாருங்க பிரஜல் மடி நம்பர் குத்து மேட்டர்ல மடி நம்பர். அவன் தான் பிரஜல். அவரோட பெரிய பையன் பேரு ரவண்ணா. அவன் 2வது பையன் பேரு முதலமைச்சரோட குமாரசாமி. ஆமா, அதாவது நெல்லை மாவட்டம் எப்பவுமே வீர விளைஞ்ச மாவட்டம். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததுன்னு பார்த்தா உண்மையை சொல்லணும்னா, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது ஜவஹர்லால் நேரு, மவுண்ட் பேட்டன் பிரபு பொண்டாட்டியும் தான். ஆமா ஆமா, ரிப்பன் பில்டிங் இல்ல, ரிப்பன் பில்டிங் 1906ல கட்டினாங்க. ரிப்பன் பிரபு எல்லாம் கிடையாது. மவுண்ட் பேட்டன் பிரபு தான் இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தவர். மவுண்ட் பேட்டன் பிரபு
அது யாரால கொடுத்தாருன்னா நேருவால அந்த இதுல வந்தது. ஆனா உண்மையா பாடுபட்டது மகாத்மா காந்தி. 1947 இந்தியா ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வரைக்கும் உயிரோட வச்சிருந்தமா காந்தியா? நல்ல காரணம் வச்சிருந்தானா? 48 ஜனவரி 31 சுட்டு கொண்டது யாரு? நாத்துராம் விநாயக் கோட்சேன்ற யாரு? RSS காரன். பிஜேபி வந்து பிஜேபி கிடையாது, ஜனசங்கம். 1980 எல்கே அத்வானி அதான் சொல்றேன். எல்கே அத்வானியோட ஃபுல் நேம் தெரியுமா? லால் கிருஷ்ணா அத்வானி. ஏபி வாஜ்பாய் ஃபுல் நேம் தெரியுமா? அடல் பிஹாரி வாஜ்பாய். இவங்க மனோகர் ஜோஷி இவங்க எல்லாம் சேர்ந்துதான் ஜனசங்கம் 1980 உருவாக்குனாங்க. 84 இந்த தாமரையை கொண்டு வந்து இவனெல்லாம் ராமனோட பக்தனுங்க. ராமர் வந்து இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தியாகி. கட்டின பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டவன் தானே? கட்டின பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டவன் ராமன். எவனோ சொல்றேன் அவன் பொண்டாட்டி வந்து இன்னொருத்தோட போயிட்டான், ராவணன் கூட போயிட்டான். ராவணன் நல்லவன். அந்த 14 வருஷமும் ராவண சீதையை கரெக்டா வச்சிருந்தான், தொட்டு கூட பார்க்கல. அவன் நேரில் கூட அவன் தொடல. யாரு? சீதா பிராட்டிய ராவணன் தொடவே இல்லை. ராமர் கோயில் கட்டின உண்மை. கட்டின பொண்டாட்டி மேல சந்தேகப்படுறவன் பத்த ஆத்தா மேல சந்தேகப்படுறதுக்கு சமம். அப்படிப்பட்ட சந்தேகப்பட்ட வந்தா ராமபிரான். அவனுக்கு 2 தம்பி.